ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் இன்னொரு புதிய பரிணாமத்தை எட்டி இருக்கு. குறிப்பாக ஈரான்ல இருந்து கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட கெசோலின் விலை ஒரு வானளாவிய விலைக்கு போயிருக்கு. இதை பற்றி செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அதற்கு பதிலாக வி ஹாவ் டு லீவ் ஈரான் சூன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. போரை முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கா? அப்படி அமெரிக்கா அந்த கட்டாயத்துக்கு வந்தாலும் இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட போரை நிறுத்த வேண்டும், அங்கிருந்து அமெரிக்க இராணுவத்தை திருப்பி அழைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு ட்ரம்ப் ஆளாயிருக்கிறார். ஆமாம், முக்கியமானது 19 நிமிடம் ஒரு உரையாற்றினார். அந்த 19 நிமிடத்தில் ஒரு 18 நிமிடம் ஒன்றும் புதிய செய்தியெலாம் அவர் சொல்லலை. ஏற்கனவே சொன்ன செய்தியை தான் சொன்னார். குறிப்பாக ஈரானில் இனிமேல் அழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கு ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது, அங்கு இருக்கின்ற ஈரான் கப்பல்கள் அழிக்கப்பட்டு விட்டன, கப்பல் படை அழிக்கப்பட்டு விட்டது, ஈரானுடைய ஏவுகணை தளமெல்லாம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு விட்டன, விமானப்படை இப்போது சுக்குநூறாக்கப்பட்டு விட்டது, அதே போன்று அவருடைய பொருளாதாரம் இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்பட்டு ஈரான் தத்தளிக்குது, இனிமேல் அங்கே சண்டை போடுறதுக்கு எதுவுமே இல்லை, ஹார்மோஸ் கிட்டத்தட்ட இப்போ அங்கே கப்பல் போக்குவரத்துலாம் சரியாகி விட்டது. பேசுனதெல்லாம் மக்கள் ஆச்சரியமாக, உலக மக்கள் வடை சுடலாம், ஆனால் இப்படி வடை சுடலாமா அப்படிங்கிற பார்க்குற அளவுக்கு ஏக்கர் கணக்கில் பேசினார். ஆனால் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி பத்திரிகைகள் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அமெரிக்காவுக்கு இப்போது நிர்பந்தம். என்ன நிர்பந்தம்? 2 விதமான நிர்பந்தம். ஒன்று, அமெரிக்க மக்கள் இந்த போரை விரும்பவில்லை. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற 50 மாநிலங்களில் 3000 இடங்களில் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. இது ஒன்று. இரண்டாவது, செலவினம். இப்போ தினமும் $2 மில்லியன் அமெரிக்காவுக்கு செலவாகிட்டு இருக்கு. இப்பொழுது வரை கிட்டத்தட்ட $100 மில்லியன் செலவு. நேற்று அமெரிக்காவோட காங்கிரஸில் காங்கிரஸ் என்பது அவங்களுடைய சபை, அதுல எங்களுக்கு போருக்கு இன்னும் பணம் தேவை என்று ஒரு அனுமதி கேட்கிறாங்க. அங்க உள்ள ஃபார்மாலிட்டிஸ் தான். ஆமா, ஜனாதிபதி முடிவெடுத்தாலும் இந்த மாதிரியான பினான்ஸ் விஷயத்துக்கு பார்லிமெண்ட்ல ஒப்புதல், அவங்களுடைய காங்கிரஸ், அமெரிக்க காங்கிரஸில் ஒப்புதல் பெற வேண்டும். எவ்வளவு கேட்கிறாங்கன்னா, இன்னும் $200 மில்லியன் வேணும். 100 மில்லியன் செலவாகிச்சு, இன்னும் 200 மில்லியன் என்று கேட்டால், நாங்கள் இப்பொழுது போரை நிறுத்தினாலும் அந்த கொல்லப்பட்ட அமெரிக்க வீரர்களுக்கான பென்ஷன், தளவாடங்களை திருப்பி புனரமைப்பது, பல்வேறு நாசமாக்கப்பட்ட இதையெல்லாம் புதுப்பிப்பது என்று ஒரு 200 மில்லியன் தேவை. அப்ப கிட்டத்தட்ட 300 மில்லியன் இந்த போருக்காக செலவு. 100 மில்லியன் செலவு செய்யப்பட்டு விட்டது, $200 மில்லியன் கேட்டிருக்காங்க.